guys, welcome back to Azri's vlog. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கிறோம். அது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா கொழும்பு பப்ளிக் லைப்ரரிக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். ஸோ லைப்ரரியில் நிறைய பேருக்கு புக்ஸ் வாசிக்கிற பழக்கம் இந்த காலத்தை வரைக்கும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் தடவை இப்படி ஒரு லைப்ரரிக்கு வந்திருக்கிறேன். இந்த லைப்ரரி பார்த்தீங்கன்னா எத்தனையோ வருஷத்துக்கு முதல்ல இருந்து இருக்குது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்திருக்கிறேன். என்னோடய ஃப்ரெண்டு வர வரைக்கும் நான் வெயிட்டிங்கில் இருக்கிறேன். ஃப்ரெண்டு வந்தது பிறகு நான் உள்ளே போய்த்து பார்ப்போம் லைப்ரரி எப்படி இருக்குதுன்னு சொல்லி. கொழும்பு பொது நூலக சாலை இது 1925ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் கொழும்புல ஆரம்பம் செய்யப்பட்ட ஒரு மிகப்பெரிய பழைமையான நூலகமாகும். இந்த நூலக சாலையை பொறுத்த வரைக்குமே 3 வகையாக பிரித்து காணப்படுது. அதில் முதலாவது வாசிப்பு அறை, புத்தக எடுப்பு அறை, ரெஃபரன்ஸ் லைப்ரரி என்று சொல்லி 3 வகையாக காணப்படுது. மனதை ஒருநிலைப்படுத்துறதுக்காகவும் மனசுல இருக்க கவலையை குறைச்சி ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் குறைச்சி சந்தோஷமா இருக்கிறதுக்காகவும் லைப்ரரியை பாவிக்கலாம். அந்த வகையில இந்த லைப்ரரி மிகவும் அழகா இருந்துச்சு. ஜாமே உண்டு. இந்த லைப்ரரிகளுக்கு போனதை தான் தெரிஞ்சிச்சு. இந்த லைப்ரரியில் கிட்டத்தட்ட 1 மில்லியன் புத்தகங்களும் 57 செய்தித்தாள்களும் 111 தலைப்புகளை கொண்ட 3 மொழிகளையும் கொண்ட சிங்கள, தமிழ் மற்றும் ஆங்கில மொழியை கொண்ட புத்தகங்களை இங்கு பெற்றுக்கொள்ளலாம் என்றதை இங்கு நான் தெளிவாக அறிந்து கொண்டேன். மேலே போனோன்னு பார்த்தா உண்மையிலுமே வேறு லெவலில் சைலண்ட்டான இயற்கை காட்சிகளை கொண்ட ஒரு லைப்ரரி என்று சொல்லலாம். அவ்வளோக்கு நல்லா இருந்துச்சு, காத்தோட்டமாகவும் இருந்துச்சு. நாங்கள் உள்ளுக்கு போன உடனேயே எங்களுடைய சிக்னேச்சர் பண்ண வேண்டிய நிலைமை இருந்துச்சு. ஸோ சிக்னேச்சரை நாங்கள் பண்ணிவிட்டு உள்ளுக்கு போனோம். அங்கே சைன் வச்சதுக்கு பிறகு அங்கே இருந்த ஸ்டாஃப் ஒருத்தவங்க சொன்னாங்க, இப்போ நாங்கள் புதுசாக எங்களோட இதில் கிட்ஸுக்காக இங்கிலீஷ் ஸ்டோரி புக்ஸ்லாம் நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். அதை நீங்கள் ரிவ்யூ பண்ணுற மாதிரி ஃபோட்டோ ஷூட்டுக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் புக்ஸ் ரீட் பண்ணுற மாதிரி எக்ஷன்ஸ் கொடுத்தோம், வீடியோஸ் எடுக்கிற மாதிரியும் எக்ஷன்ஸ் கொடுத்தோம். அதை அவங்க கேப்சர் பண்ணி சோஷியல் மீடியாவில் போடுறதா சொன்னாங்க. அவங்களுக்காக நாங்கள் அவங்க சொன்ன மாதிரி செஞ்சு கொடுத்தோம். அவங்க எங்களுக்கு தேங்க்யூன்னு சொல்லிவிட்டு நான் அவங்கள நல்ல அழகாக ஃபோட்டோ எடுத்துருக்கிறேன், பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி எங்கள்கிட்ட அவங்க எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. எத்தனையோ புக்ஸ் இருக்கு, எது எடுக்கிறதே விலகுது இல்லை. நாங்கள் மட்டும் எந்திரன் இருக்கிற சிட்டி வருதோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பார்த்துக்க. இங்கிலீஷ்லாம் பொன்னியின் செல்வன் இல்லையா? இது மேஜிக் புக் போல, மேஜிக் ஸ்டோரி இது. ஓ என்ன செய்ய நானும் டார்க் ஃபயர் அந்த புக் எடுக்க போகிறேன். எங்களோட ஸ்கூல் சின்ன புக் ஒன்று, அதுக்கு சும்மா இருக்கேன். அதுதான் அதை வாசிப்போம். யாரும் இல்லாத போர்டர் அதான் எடுக்கணும். இவ்வளோ புக்ஸ் இருக்கு, நான் இந்த ஒரே ஒரு புக்கை தான் எடுத்தேன். இலங்கையில கொழும்பில் உள்ள விகாரமாதேவி பூங்காவில் இருக்கக்கூடிய செனோட போர் நினைவு சின்னம் தான் இது. இது பார்த்தீங்கன்னா 2 உலக போர்களின் போது போரில் கொல்லப்பட்ட இலங்கையை சேர்ந்த இராணுவ வீரர்களுடைய அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு போர் நினைவு சின்னமாக இது காணப்படுது. இது மாதிரி பார்லிமெண்ட் கிட்ட ஒன்றும் இருக்கு, பார்லிமெண்ட் கிட்ட ஒன்று இருக்கு. அது பார்லிமெண்ட்ல இதே மாதிரி தான் இப்படி கல்லெல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க.
அந்த யுத்தம் நடந்தது எங்கள் நாட்டில் புலி, அந்த டைமில் இருந்தவனோட பேர் இதுலேயும் அடிச்சிருக்கு. இதில் அடிச்சிருக்கிறது வந்து அவனோட பேர் தான் போல. இந்த இடம் பார்க்க ஒரு மாதிரி ரோயல் லுக் கொண்டு காட்டுது, வேறு லெவலில் இருக்குது. நாங்கள் இப்போ லைப்ரரி, பப்ளிக் லைப்ரரிக்கு போய்த்துட்டு இங்கெல்லாம் வந்தோம், வேறு லெவலில் இருக்குது. பாருங்கள், காட்டுறவங்களுக்கு. இங்கே இருக்கிற மலர் பார்த்தீங்கன்னா வந்து என்ன இருக்கிற மலர் பொப்பி ஃப்ளவர்னு சொல்லுவாங்க. கிரேட் 11 ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்குது பொப்பி மலர்னு சொல்லி. அந்த ஃப்ளவர் தான் இது. ஒரு நல்ல லுக் கொண்டு இருக்கு பாருங்க, வேறு லெவல் பிளேஸ். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நாங்கள் இப்போ மார்னிங் வார டைம் நல்லா மழையாக இருந்துச்சு, இப்போ மழை இல்லாமல் வேறு லெவல் லுக்கில் இருக்குது. ஃபோட்டோஸ் கொஞ்சம் எடுக்கணும், எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே போய்த்துருவோம். இந்த ஸ்டெச்சுவை நாங்கள் பார்த்து முடிஞ்சு அப்படியே நாங்கள் விக்டோரியா பார்க் வழியாக நாங்கள் நடந்து போக ஸ்டார்ட் பண்ணோம். இது வந்து தாமரை தடம் இன்னாருக்கு முன்னுக்கு இருக்காது. அது யூடிவி ஷோட எல்லாம் ஃபினாலேலாம் இங்கே தான் நடக்கும். ஓ, இது மண்டபம், கோல மண்டலம்னு சொல்லுவாங்க. ஓ, ஆர்டிஃபிஷியலாக கோள்களை பார்க்கல, நான் போனதே இல்லை இதுலாம். மேலும் ஒரு அடுத்த வீடியோவில் நான் உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நான் அஸ்ரீ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய், டேக் கேர்.